I traveled from Kashmir to Kanyakumari, from Gujarat to Nagaland. குஜராத்திலிருந்து நாகாலாந்து வரையும் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரையும் பிரயாணம் செய்திருக்கிறேன். To see what Christian work was like in India. கிறிஸ்தவ ஊழியமானது இந்திய தேசத்தில் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்தேன். Everywhere I saw. நான் பார்த்த ஒவ்வொரு இடங்களிலேயும் People were interested. Get these people to heaven somehow. எப்படியாவது இந்த மக்கள் பரலோகத்துக்கு போக வேண்டும், நரகத்துக்கு போய் விட கூடாது என்று தான் சொல்கிறார்கள். Just get them to believe in Jesus. எப்படியாவது இயேசு விசுவாசிக்க செய்ய வேண்டும். Raise their hand in some meeting. ஏதோ கூட்டத்திலே கையை உயர்த்த சொல்ல வேண்டும். Sign some decision card. தீர்மான அட்டையிலே கையெழுத்து போட வைக்க வேண்டும். Make them say, Lord Jesus, come into my heart. இயேசுவின் உள்ளத்திலே வாரும் என்று சொல்ல வைத்து விட வேண்டும். Okay, you're finished. Go to the next person. சரி, இந்த வேலை முடிந்து விட்டது, அடுத்த ஆள் வா. It's like these doctors who try to make money. மருத்துவர்கள் பணம் சம்பாதிக்கிறார்களே அதே போல. You know, hundreds of patients. நூற்றுக்கணக்கான நோயாளிகள். Here is your tablet. Give me your money. Go. இந்தாப்பா உனக்கு மாத்திரை, பணத்தை கொடு போ. Next one. Here's the tablet. Go. Give me your money. இந்த மாத்திரை எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு போ. This is the rotten type of evangelism going on in India today. இந்திய தேசத்திலே இன்றைக்கு இதுதான் கெட்டுப்போன விதத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. Say, Lord Jesus, come into my heart. ஆண்டவரே என் உள்ளத்திலே வாரும் என்று சொல். Okay, you're saved. Now go. ரட்சிக்கப்பட்டாய் போ. Next, come. அடுத்த ஆள் வா. And I saw these people. இந்த மக்களை நான் பார்க்கிறேன். Who all claim to be Christians. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள். ஞானஸ்நானம் பெற்றவர்கள். Fighting with each other. அவர்கள் ஒருவர் fighting with each other. ஒரு சண்டை போட்டுக் கொண்டு going to court. வழக்கு மன்றத்துக்கு போகிறார்கள். Their children are wayward. அவருடைய பிள்ளைகள் வழி தப்பி போய்விட்டார்கள். Husband and wife don't live together in peace. கணவனும் மனைவியும் ஒன்றாக சமாதானமாக வாழ முடியவில்லை. And I said, Lord, ஆண்டவரே, something is wrong. ஏதோ தவறு ஆண்டவரே. I was only 33 years old. நான் அப்பொழுது 33 வயதான எனக்கு இருந்தது. And I said, Lord, something is wrong. ஆண்டவரே, ஏதோ தவறு ஆண்டவர் நடந்து விட்டது. I got discouraged. நான் இதனாலே கவலை அடைந்தேன். And I said, Lord, ஆண்டவரே, I myself am like that. நானே அப்படி இருந்தேன். You got to do something for me. ஆண்டவர் முதலாவது எனக்கு ஏதாவது நீர் ஒன்றை செய்ய வேண்டும். God met with me. தேவன் என்னை சந்தித்தார். Filled me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பினார். And showed me எனக்கு ஒன்றை காண்பித்தார். that what was missing was people were not being made disciples. ஒன்றை தேவன் எனக்கு காண்பித்தார். இது என்னவென்றால் ஜனங்கள் சீஷராக மாற்றப்படவில்லை. They were just being converted. ஏதோ மதம் மாறி விட்டார்கள், மனம் மாறி விட்டார்கள். Without repentance. மனம் திரும்புதல் இல்லாமல். Without being explained what sin is. பாவம் என்றால் என்ன என்பதையே அவர்களுக்கு விளக்கி சொல்லாமல். And they just call themselves Christians now. இப்பொழுது அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். They now sing songs to Jesus Christ. இப்போ இயேசுவோடு கூட இயேசுக்காக பாட்டு பாடுகிறார்கள். Village. நான் ஒரு கிராமத்துக்கு போனேன். Where when they were unconverted they used to sing songs to Krishna. அவர்கள் மனம் திரும்பாத நாட்களிலே கிருஷ்ணாவை பாடிக்கொண்டிருந்தார்கள். Now they just turned one syllable and sang the same song to Krista. இப்பொழுது அந்த வார்த்தை கிருஷ்ணா என்ற வார்த்தையிலே ஒரே ஒரு சத்தத்தை மட்டும் மாற்றி இப்பொழுது கிறிஸ்தா என்று சொல்லி பாட்டு பாடுகிறார்கள். Their life was the same, everything was the same. மற்ற வார்த்தைகள் எல்லாம் அதேதான், கிறிஸ்துவுக்கு பதிலா கிறிஸ்தா என்று பாடுகிறார்கள். Now they go to church. இப்பொழுது சபை அங்கே இருக்கிறது. This is the type of Christianity that's going on in many parts of our country. நம்முடைய தேசத்திலே பல பாகங்களிலே இப்படிப்பட்ட கிறிஸ்தவம் தான் தழைத்துக் கொண்டிருக்கிறது. Where are the people who have taught them to do everything Jesus commanded? இயேசு கட்டளையிட்ட யாவற்றையும் கைக்கொள்ளும்படியா உபதேசம் பண்ணுகிறவர்கள் எங்கே? Is that in your Bible in Matthew 28 verse 20? நீங்கள் வைத்திருக்கக்கூடிய உங்கள் வேதாகமத்திலே மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அப்படி இருக்கிறதா பாருங்கள். Is this some new gospel I am preaching? நான் சொல்லுகிறது ஏதோ ஒரு புதிய சுவிசேஷமா? Been in the Bible for 2000 years. 2000 ஆண்டுகளாக அந்த வேதத்திலே தான் அந்த வசனம் இருக்கிறது. Teach them to do everything I commanded. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். Teach them that anger is like murder. கோபம் என்பது கொலையை போல இருக்கிறது என்று போதியுங்கள். Matthew 5. மத்தேயு 5ஆம் அதிகாரம். Teach them that lusting after a woman is exactly like committing adultery. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்ப்பது விபச்சாரத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று போதிக்கிறேன். Teach them always to speak the truth. எப்பொழுதுமே மெய்யே பேச வேண்டும், உண்மையை பேச வேண்டும் என்று போதியுங்கள். Teach them not to love money. பணத்தை நேசிக்க வேண்டாம் என்று போதியுங்கள். How many preachers are there who are teaching other people not to love money? எத்தனை பிரசங்கியார் மற்றவர்களை பார்த்து நீங்கள் பண ஆசை இருக்க கூடாது என்று போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். Most of the pastors are teaching people how to love money because they themselves love money. அநேக பாஸ்டர்மார்கள் தாங்களே பணத்தை நேசிக்கிறபடினாலே பணத்தை நீங்கள் எப்படி சம்பாதிக்க முடியும், நேசிக்க முடியும் என்று போதிக்கிறார்கள். They are teaching people how not to do what Jesus taught. இயேசு எதை கட்டளையிட்டாரோ அதை எப்படி செய்யக்கூடாது என்று போதிக்கிறார்கள். And that's why they get angry when the truth is preached. ஆகவே தான் சத்தியம் பிரசங்கிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு கோபம் வருகிறது. And that's why the devil shuts the mouths of so many preachers. Say, don't preach that because your numbers will become less. உங்களுடைய கூட்டத்துக்கு வருகிறவர்கள் எண்ணிக்கை குறைந்து விடும் என்று சொல்லி சாத்தான் அநேக பிரசங்கருடைய வாயை அடைத்து விட்டான் இவர்களை பிரசங்கிக்காதபடிக்கு. You know, there was one person who was never afraid of his numbers becoming less. எண்ணிக்கை குறைந்து போகிறது என்பதை குறித்து கவலைப்படாத ஒரு நபர் இருந்தார். That was Jesus Christ. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. When people went away, ஜனங்கள் போன பிறகு he said, let them go. அவர்கள் போகட்டும் என்று சொன்னார். I'm not going to call them back.
நான் அவர்களை மீண்டுமாய் திரும்ப அழைக்க And he போகிறேன். asked his 12, you also want to go? You go. அந்த 12 பேரையும் பார்த்து என்ன கேட்டார்? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? I am not going to lower the standard of discipleship to get more people. அநேக மக்களை எப்படியாவது கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக என்னுடைய சிஷ்யத்துவத்தின் நிலைவரத்தை தரத்தை குறைக்க போவதில்லை. This is the trouble in so many churches. அநேக சபைகளில் இதுதான் பிரச்சனை. God's standards have been lowered. தேவனுடைய தரமானது குறைக்கப்பட்டு விட்டது. You don't have to make disciples anymore. இனிமேலும் சிஷ்யர்களாய் உருவாக்க தேவையில்லை. You don't have to teach everybody to do every single thing Jesus commanded. இயேசு கட்டளையிட்ட ஒவ்வொன்றையும் கைக்கொள்ளும்படி இனிமேல் போதிக்க தேவையில்லை. Matthew 28 verse 20 is thrown out of their Bibles. மத்தேயு 28 அதிகாரம் 20 வசனமானது தங்களுடைய வேதத்திலிருந்து அதை தூக்கி எறிந்து விட்டார்கள். I said then you must be honest and take a pen and scratch out that verse and say this நான் doesn't என்ன apply சொல்கிறேன், now. நீங்கள் அப்படியானால் நேர்மையுள்ளவர்களாய் இருந்து ஒரு பேனாவை எடுத்து அந்த வசனத்தை அடித்து விடுங்கள். And what is the result? அதனுடைய விளைவு என்ன? The result is we have so many people today who are religious. இன்றைக்கு அநேக மக்கள் இதன் விளைவாக ஒரு மதவாதிகளாய் இருக்கிறார்கள். They are not disciples of Jesus Christ. அவர்கள் இயேசுவுக்கு சீஷர்களாக மாறவில்லை.